அனைவருக்கும் வணக்கம். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வாக இருக்கக்கூடிய லட்சக்கொட்டைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதாங்க லட்சக்கொட்டைக்கீரை. இதை நஞ்சுண்டான் கீரை அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இது மரமாக தான் வளரும். இதில் அந்த மிடில் இருக்கிற காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த நரம்பு பகுதி, அதை மட்டும் இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு சமைச்சிக்கலாம். எங்கள் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா இதை வாரத்தில் 2லேருந்து 3 நாள் செய்வாங்க. நல்லா இடுப்பு வலியெல்லாம் நல்லா குறையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவையும் நல்லா குறைச்சுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆச்சு. அதனால தான் இதை நான் அவங்க எல்லாருக்குமே செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை நல்லா சின்ன துண்டுகளாக கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2-3 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் அதிகமாக கிடச்சதுன்னா சின்ன வெங்காயம் மட்டும் வச்சு சேருங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கி விடுங்க. ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக அந்த கண்ணாடி பதம் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. சிறுநீரக நோய்கள் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த பாசி பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து இதை கூட்டாக கூட இதை செய்யலாம். நான் இன்னைக்கு பொரியல் செய்கிறேன். பாசிப்பருப்பையும் கீரையையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகணும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த கீரையை வதங்கிடட்டும். அதுக்கப்புறமா இதை இதில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கங்க. தண்ணியை ஊற்றிட வேண்டாம், ஏன்னா இது அதிகமாக தண்ணி பிடிக்காது. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தாலே இப்போ கீரை கலர் இந்த மாதிரி மாறிடும். பாசிப்பருப்பு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தூளுப்பு சேருங்க. அதிகமாக இதுக்கு உப்பும் பிடிக்காது. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இந்த கீரை வேகிறதுக்கு ரொம்ப அதிக நேரம் பிடிக்காது. பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்து வெந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போது நல்லா வெந்துருச்சு. பாசிப்பருப்பு நல்லாவும் வெந்துருச்சு. இப்போ இதில் நான் துருவின தேங்காய், ஒரு 1/4 மூடி அளவு துருவின தேங்காய் சேர்க்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், லட்சக்கொட்டைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.